வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் 10வது பாடத்தில் அறிவியல் தமிழ் அந்த பகுதியில் வாசை குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பாடப்புத்தகத்தை தான் ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை 12 காணொளிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியை பார்க்கலாம். பொதுவாக இருக்கின்ற அந்த வரி வடிவத்தை விடுத்து இன்னொரு வரி வடிவத்தை முழுவதுமாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா 2 பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது கடந்த காணொலியில் பார்த்தோம், இருந்தாலும் திரும்ப ஒருக்க பார்த்துடலாம். என்னென்னா, ரோமன் வரி வடிவம் முழுமையாக ஏற்கப்பட்டு விட்டால் நம்முடைய வரி வடிவம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறது ஒன்றும். இன்னொன்று ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்தும் போது பிறமொழி சொற்கள் தமிழில் அதிகமாக கலப்பதற்கான வாய்ப்பு. இப்போவே நமக்கு அதிகமாக நம்ம பேசுகிறது தமிழ் மொழி மற்ற பிற மொழிகளுடைய கலப்பு மிகுந்து தான் இருக்கிறது. அதை பிற மொழி கலந்து பேசுவதை தான் நாம் பெருமையாகவும் எண்ணுகிறோம். அந்த வரி வடிவம் மாற்றும் பொழுது முழுவதுமாக நமக்கான ஒரு வரி வடிவம் தனித்துவம் என்பது இல்லாமலே போய்விடும். இருக்கின்ற வரி வடிவம் பிரதான வரி வடிவமாக தொடர்ந்து பயன்பட மற்றொரு துணை வரி வடிவம் சில பிரத்யேக பயன்பாட்டிற்கு மட்டும் இடம்பெறும்போது அனைத்து நூல்களும் அந்த வரி வடிவத்தில் இடம்பெற வேண்டுவது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதான் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, காலப்போக்கில் பெரும்பாலான நூல்கள் புதிய வரி வடிவத்தில் புதிதாக, அதாவது எந்த வரி வடிவம் ரொம்ப எளிமையாக இருக்குதோ அந்த எளிமையான வரி வடிவத்திற்கு நம்முடைய பழமையான வரி வடிவத்தை விட்டு அப்படியே மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதனால் வரி வடிவ தொடர்பு இழப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும். மேலும் உலகத்துடைய பல பகுதிகளில் சிறு தொகையினராகவும் பெருந்தொகையினராகவும் ஆனால் எங்கும் சிறுபான்மையினராகவும் சிறுபான்மை தேசிய இனமாகவும் வாழும் தமிழர்களில் கற்றவர் அனைவரும் ரோமன் வரி வடிவம் பழக்கமான ஒன்றே. எனவே வரி வடிவ தொடர்பிழப்புக்கு ரோமன் வரி வடிவம் எந்த வகையிலும் காரணமாக அமையாது. ரோமன் வரி வடிவம் அப்படிங்கிற தொடர்புக்கு பெரும்பாலும் ஒருத்தர் தொடர்புக்கு துணை செய்யுமே தவிர துண்டிப்புக்கு காரணமாகாது. அப்புறம் ரோமன் வரி வடிவ பயன்பாடு நிறைய எல்லா பக்கத்துலையும் இருக்கும் பொழுது நமது வரி வடிவம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போய்விடும். தமிழுக்குன்னு ரோமன் வரி வடிவம் தான் பிறருக்கு நம்மளுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு இயல்பாக இருக்குது. நம்மளுடைய செய்திகள் இப்போது இடையிலலாம் நிறைய செய்திகள் தன்னுடைய பேரனுக்கு இதில் முந்தின காணொலியில் பார்த்தோம், உறவினருக்கு திருவாசகம் போன்ற செய்திகளை ரோமன் வரி வடிவத்தில் கொடுக்கும் பொழுது பிற மொழியை சார்ந்தவர்கள் எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வரி வடிவம் தான் தமிழுக்கான வரி வடிவம் அப்படிங்கிறதே என்ன செஞ்சிடும், மனநிலையில் பதிந்த ஒன்றாக மாறிவிடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் நாம் பாதுகாக்க வேண்டுவது மொழியையே அன்றி குறியீடுகளை கிடையாது. வரி வடிவம் பொதுவாக எல்லா மொழிகளுக்கும் காலத்துக்கு காலம் மாறியே தான் வந்துட்டே இருக்குது. வள்ளுவர் எழுதிய வரி வடிவத்தில் கம்பர் எழுதலை. வள்ளுவருக்கு அடுத்து கம்பர்கிட்ட மாற்றம் இருக்கிறது. கம்பர் எழுதிய வரி வடிவத்தை கடந்து பல நூற்றாண்டுகள் தமிழினம் அந்த வரி வடிவத்தில் கடந்த நூற்றாண்டுகள் தமிழினம் எழுதவே இல்லை அப்படிங்கிறது தான் முன்னாடியே பார்த்த செய்தி தான் இது. வீரமாமுனிவர் காலத்துக்கு பிற்பட்ட வரி வடிவத்திற்கும் அதற்கு முன்னுள்ள வரி வடிவத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். பெரியாருடைய வரி வடிவம், பெரியாருடைய காலத்திற்கு அப்புறமும் வரி வடிவத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பது தமிழ் வழக்கு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குறளில் வள்ளுவர் எண்ணை முதலில் வைத்து கூறினார். எண் என்பது கணிதம் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா பரிமேலழகர். எண் என்பதை கணிதம் என்று குறிப்பிட்டவர் பரிமேலழகர். அக்கணிதத்திற்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கங்கள், அதாவது நம்பர், எண்கள். சில தமிழ் எழுத்துக்களை இலக்கங்களின் குறியீடுகளாக பயன்படுத்தி வந்தோம். இன்று அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உலக இலக்கங்கள் அல்லது அரேபிய இலக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தமிழ் இலக்கங்களை நாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது அதுதான் நம்ம 1, 2 இல்லை அப்படின்னா இந்த ரோமன் லெட்டரில் எழுதுறது.
இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்துகிறதே இல்லை. இது நம்மளுடைய தமிழுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்கள், நாம் இதை பயன்படுத்துவது கிடையாது. அந்த பிடிவாதம் பிடித்தோட கணிதத்தில் நாம் பெருக்கல் வகுத்தலுக்கு மேல் முன்னேறி இருக்க முடியாது. பெருக்கல் வகுத்தல் கழித்தல் கூட்டல் இதுதான், அதை தாண்டிய இது வர்ற மாதிரி இல்லை. இப்பொழுது நாம் பயன்படுத்தும் இலக்கங்களுக்கு உலக இலக்கங்கள் அல்லது அரேபிய இலக்கங்கள் அப்படிங்கிறது தான் பெயர். உண்மையிலே இவை இந்தியாவில் உருவாகிய அரேபிய நாடுகள் வழியாக பரவி இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலக்கங்கள் ஆகும். உலகின் அப்போ இந்த இலக்கங்கள் எங்கு தோன்றியது அப்படின்னா, இந்தியாவில் உருவாகி அரேபிய நாடுகள் வழியாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதாவது உலக இலக்கங்கள் அல்லது அரேபிய இலக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண் உருக்கள். ரோம பேரரசு பயன்படுத்திய ரோமன் எண்கள் இன்று ஒரு சில கடிகார அட்டைகளோடும் நூல்களிலும் கட்டுரைகளிலும் தலைப்பு பத்திகட்கு இடப்படும் எண்களோடும் நின்றுவிட்டன. எண்களுக்கு இந்தியா அளித்த பெருவரம் சுழி, இந்த சுழி 0 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ற எண்ணும் தசம முறையும் ஆகும். அப்போ இந்தியா எண்களுக்கு இந்தியா அளித்த பெரும் வரம் எதெல்லாம் குறிப்பிடலைன்னா எண், தசமம், சுழி, தசமம் அப்படிங்கிற இரண்டும். இந்த சிறு மாற்றம் கணிதத்தில் எவ்வளவு பெரிய இமாலய புரட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா துறை நிபுணர்களுக்கு அது தெரியும், அந்த துறையை சார்ந்த வல்லுநர்களுக்கு. இது போன்ற மாற்றங்களை நம்ம அவ்வப்போது என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும் தான். பழமையின் வேர்களோ இனத்தின் தனித்தன்மையோ மாற்றங்களை ஏற்றுக்கிறதுனால பழமை போய்விடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அடுத்து பிறமொழி சொற்கள் கலப்பதை பற்றி பார்த்தோன்னா, பிறமொழி சொற்கள் கலப்பதும் அதை எதிர்க்கும் தூய்மை இயக்கமும் உலகின் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான கூறுபாடு. பிறமொழி சொற்களை சற்று தாராளமாக ஏற்று வளர்ந்த ஆங்கிலத்தில் கூட இப்படிப்பட்ட இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. பிறமொழி சொற்கள் ஒரு மொழி தேவையான அளவில் கடன் வாங்குவது தவிர்க்க முடியாதது. அதே சமயத்தில் தூய்மை இயக்கங்கள் தேவையற்றவை என்றும் கூற முடியாது. தூய்மை இயக்கங்கள்னால் பிற மொழி கலப்பு இல்லாமல் தூய்மையாக தனித்தமிழ் அல்லது தனி எந்த மொழியோ அந்த மொழியில் தனித்துவமாக பேசுவது. மனித வளர்ச்சியில் அவ்வப்போது ஒரு நாகரிகம் முன்னோடியாக இருக்கிறது. மனித வளர்ச்சியில் அவ்வப்போது எது முன்னோடியாக இருக்கிறதுனா ஒரு நாகரிகம். அதன் அடிப்படையில் உருவாகும் கருத்துக்கள், கொள்கைகள், தத்துவங்கள் இது எல்லாத்தையும் மற்றவங்க பயன்படுத்தும் போது தொடர்புள்ள சொற்களையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை, மற்ற பிற மொழிகளிலிருந்து அதற்கு தொடர்புடைய சொற்களையோ கருத்துக்களையோ நாம் ஏற்றுக்கொள்வது ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எந்தெந்த சொற்களை ஒளிபெயர்ப்பது, எவற்றை மொழிபெயர்ப்பது என்பதில் கருத்து வேற்றுமை தவிர்க்க முடியாதது. ஒரு உண்மை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். எல்லா சொற்களையும் மொழிபெயர்ப்பதென்பதோ எல்லா சொற்களுக்கும் புதிய சொற்களை புனைவதென்பதோ இயலும் ஒன்றென்று கிடையாது. தான் நிச்சயமாக என்னென்ன சொற்கள் வருகிறதோ அத்தனையும் நாம் அப்படியே மொழிபெயர்க்கவும் முடியாது, புனைவது புதிதாக உருவாக்குவதோ முடியாத ஒரு செயலாகும். பெனிசிலின் மொழிபெயர்க்கப்பட கூடியதன்று. பெனிசிலின் மொழி எந்த மொழினா பெனிசிலின் மொழி பெனிசிலின் மொழிபெயர்க்க கூடியதன்று, மொழிபெயர்க்கப்பட வேண்டியதும் அன்று. பொருட்களின் பெயர்களை விட தத்துவ அடிப்படையுள்ள இந்த ஒரு சொல் மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயமோ எதுவுமே இல்லை. அது மொழிபெயர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கிறது. தமிழில் தாம் பயன்படுத்தும் சொல்லான அறம் என்பதை எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது? அறம் என்பதை விளக்க ஒரு மொழி நூல் வேண்டும். ஒரு ஆங்கில சொல் தொண்டு அதை விளக்க முடியாது. ஒரு ஆங்கில சொல்லை கொண்டு அதை விளக்க முடியாது. காந்தியடிகளுடைய சத்தியாகிரகம் என்ற சொல்லை தமிழில் மொழிபெயர்க்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது பயன் தராது. சத்தியாகிரகம் என்பது ஆளின் விதை போல விரிகின்ற ஒரு சித்தாந்தத்தை தன்னுள் கொண்டுள்ளது. பாருங்க, இதில் நம்ம இடத்துல ஆளின் விதை போல விரிகின்ற ஒரு சித்தாந்தத்தை தன்னுள் கொண்டுள்ளது அப்படிங்கிறது என்ன வார்த்தைனா சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதில் முன்பே அதை ஒத்த தத்துவம் முன்பே இடம்பெற ஒரு மொழியில் அதை விளக்குவது இயலக்கூடிய ஒன்று தான். ஆனால் இன்னொரு சொல் மூலம் மொழிபெயர்ப்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனித இனத்தினுடைய பயணத்தில் அவ்வினத்தினார் கண்ட சில சித்தாந்தங்களை கடன் வாங்கும் பொழுது சில தொடர்புடைய சொற்களையும் கடன் வாங்கத்தான் வேண்டும்.
அதே சமயத்தில் தூய்மை இயக்கமே மொழி வெறியினர் கூற்று என்பது போன்ற அணுகுமுறையும் இன்னொரு வகையான வெறியாகும். இக்கருத்தை ஒரு சில சான்றுகள் கூறி விளக்குவது பொருந்தும். மேலை நாட்டினர் பிற மொழி சொற்களை கடன் பெறுவதில் தாராள மனப்பான்மையை கொண்டுள்ளனர். அவர்களும் தேவையின்றி பிற மொழி சொற்களை எளிதில் அனுமதிப்பதில்லை. தொலைபேசிக்கு ஜெர்மன் மொழியில் டெலிஃபோன் சொல்லும் ஃபாரன்னா தொலைவு, ஹாரர்னா கேட்கும் கருவி என்ற தூய ஜெர்மன் சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஏராளமான சான்றுகளை நம்ம சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டுடைய இரண்டாம் பகுதியில் பிரெஞ்சு மொழியில் பிற மொழி சொற்கள் பயன்படுத்தப்படுவதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அதில் டெர்மினாலஜி கமிட்டிஸ் இன் ஃப்ரான்ஸ், பேலன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற கட்டுரையில் ஃப்ரூனோ டே பெசே இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன கருத்து? இந்த கீழே அவருடைய புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய விளக்கம் கீழே இருக்கும். பிரெஞ்சு குடியரசுத் தலைவருக்கு 1969 பிரதமர் எழுதிய கடிதத்தில் பிரெஞ்சு மொழியில் பாதிப்பு கொள்கை என்று கருதத்தக்க சில நடைமுறைகளை கூறியிருக்கிறார். அவருடைய யோசனைகளின்படி சொற்படைப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், பிரெஞ்சு மொழியை வளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் ஒரு கலைச்சொல் குழுவை அமைக்க வேண்டும், அமைச்சகத்தில் ஒரு கலைச்சொல் குழுவை அமைக்க வேண்டும் என்பது குடியரசுத் தலைவருடைய திட்டமாகும். கலைச்சொல் குழுக்கள் அறிவியல் அமைச்சகத்திலும் தொழிலியல் அமைச்சகத்திலும் நிறுவப்பட்டன. எங்கே அமைக்கப்பட்டதுன்னா தொழிலியல் அமைச்சகம், கலைச்சொல் அறிவியல் அமைச்சகம், இந்த 2 இடங்களிலும் அமைக்கப்படுகிறது. அவற்றின் பணிகள் கலைச்சொல் தொகுப்புகளை ஆய்வதும் அவற்றின் குறைபாடுகளை அறிவதும் தேவையற்ற சொற்கடன்படலை வேறு யார்கிட்ட கடன் வாங்குறத தவிர்க்கிறதும் தான் முக்கியமான வேலையாக இருந்தது. இயன்ற அளவில் பிறமொழி சொல் பயன்பாட்டை தடுத்தல் அல்லது தவிர்த்தல், ஏற்ற பிரெஞ்சு சொற்களை பயன்படுத்தலும் படைத்தலும் இந்த குழுவினுடைய பயனாக இருக்கிறது. பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் மாற்று குறையாது காப்பதும் மொழி கலப்பால் ஏற்படும் பயன்பாட்டு சிதைவை தவிர்ப்பதும் அல்லது குறைப்பதும் அவற்றின் கடமைகள். குறிப்பாக ஆங்கிலத்திலிருந்து கடன் பெற்ற கலை சொற்களும் துறை சொற்களும் புதிய பிரெஞ்சு சொற்கள் புனைவதன் மூலம் பிரெஞ்சு மொழியின் சொல்வளத்தை உயர்த்துவது குழுக்களின் முக்கிய அக்கறையாக இருக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி குழு இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியான ஒன்று தான். அதன்படி நம்ம சொற்களும் அதிகமாக உருவாக்கலாம். தான் முதலே பார்த்தா ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொற்களை உருவாக்குறாங்க. அதற்கு எந்த ஒரு ஒப்புதலும் பெறாமல் அந்த சொற்கள் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத. எந்த ஒரு சித்தாந்தமும் நடைமுறையில் ஒரு நல்ல வரம்பை மீறும் பொழுது எதிர்ப்புணர்ச்சிகள் தோன்றுகிறது. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட பேசப்பட்ட தமிழில் சராசரியாக கிட்டத்தட்ட 150 பிறமொழி சொற்கள், குறிப்பாக வடமொழி சொற்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அவற்றில் சில தேவையில்லாததும் பயன்படுத்தப்பட்டது. நல்ல தமிழ் சொற்கள் இருக்க அவை புறக்கணிக்கப்பட்டு, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய குறைன்னு நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு எது தமிழ் சொல் எது பிறமொழி சொல் அப்படிங்கிறதை குறித்த தெளிவே நன்கு கற்றவர்கள், தமிழ் தெரிந்தவங்க, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்குமே அந்த சொற்கள் அப்படியே ஒன்றோடு ஒன்று கலந்து நாம் பழக்கத்தில் வழக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால இது எம்மொழி சொல் அப்படிங்கிறது தெரியாமலே நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கிறது. அடுத்து அதே கருத்தை வெளியிடும் பிற சொற்கள் வலிந்து பயன்படுத்தப்படுகிறது. கட்டாயப்படுத்தி தமிழை வளமாக்க உதவாது இருக்கின்ற சொற்களை மறைய ஏதுவான வழியாக இச்செயல் அமைந்துள்ளது. எனவே இதற்கு நம்ம எனது எதிர்ப்பு எழுந்தும் அது இயக்கமாகவே வளர்ந்ததும் இயற்கை தான். சராசரியாக இன்றைக்குள்ள தமிழில் ஏறத்தாழ 120 சொற்கள் அல்லது அதற்கும் குறைவாக பிறமொழி சொற்கள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. இப்போ 20 குறைந்து 0வாக மாறிவிட வேண்டும், அதாவது சுழியமாக மாறிவிட வேண்டும். மாற்றுவதற்கான முயற்சியும் நம்மளால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் துணை புரியாத விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி பற்றி எண்ணும் பொழுது தனிமை வேறு தனித்தன்மை வேறு அப்படிங்கிறத வலியுறுத்த வேண்டும். ஒரு இனத்திற்கும் மொழிக்கும் தனித்தன்மை உண்டு. அது தேவைப்பட்டால் வழி பாதுகாக்கப்பட வேண்டும், நல்லது என்று பட்டால் வளர்க்கப்பட வேண்டும். தனித்தன்மை
தேவைப்பட்டால் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். அதே இது நமக்கு என்னது நல்லது அப்படின்னு பட்டால் வளர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு இனமோ மொழியோ தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு விடக்கூடாது. உயிருள்ள எதுவும் முழுமையாக தனித்து இயங்குவது இல்லை, ஒன்றோடு ஒன்று சார்ந்து இயங்க உள்ளது தான் இது. இது மாதிரி தனித்து இயங்கும் மொழி உலகில் எதுவுமே கிடையாது. கடலூரில் பிறந்தவர் காஞ்சிபுரம் கூட செல்லாது. பெரும்பாலோர் அவரவர் பிறந்த சூழ்நிலைகளே வாழ்ந்து மறைந்த காலத்திலேயே திசை சொல்லுக்கு இலக்கணம் கண்டது தமிழினம். உலகம் சுருங்கி மானிடத்தின் உயர்வு விண்ணிலும் வெளியிலும் விரியும் இந்நாளில் நாம் நமது வாழ்வின் எந்த துறையில் ஆமை போல் நமது கூரைக்குள் அடங்கிவிடக் கூடாது. கன்னித்தன்மைதான் தூய்மை உடையது என்பது இல்லை, தாய்மையும் தூய்மை உடையது தான் என முன்பே குறிப்பிட்டோம். வளரும் இனத்தின் தூய்மை உணர்ச்சிகள் தாய்மையின் தன்மையினதாக இருக்க வேண்டும். கடந்த கால வரலாறு, இன்றைய முறை, இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பயணம் முயற்சி எதையுமே நம்ம விட்டு விடக்கூடாது. அதில் சோர்ந்து போகும் பொழுது, மாறான பாதையில் ஒரு மாற்றான பாதையில் செல்லும் பொழுது அது வெற்றி தராமல் அது வீணாகவே என்ன செஞ்சிடும், போயிடும். நிறைய காலங்களில் பார்த்தோன்னா நிறைய படித்தவங்க, அதில் எழுதுவோர் ரொம்ப தான், படித்தோர் அதிலும் எழுதுவோர் ரொம்ப சிலர் தான். அவர்கள் விருப்பத்திற்கும் வெறுப்புக்கும் எழுத்து தமிழை உருவாக்குவது இயன்றதாக இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் கற்றவர்கள், தமிழ் நூல்கள், கருத்துரைகள் எழுதியவர்கள் ஆகிய சிலரில் கணிசமான விகிதத்தினர் வடமொழி சொற்களை பயன்படுத்தும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தனர். அதற்கான காரணங்கள் பல இருந்தது. அவற்றை ஆராய்ந்து நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பணிகளுக்கு தேவையான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுமாதிரி இந்த மணிப்பிரபால கட்சிக்கும் அது பொருந்தும். அவங்க வடமொழியும் இதுவும் சேர்ந்து கலந்து என்ன செய்யலாம், பேசலாம் அப்படிங்கிற முறை. அதற்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடந்து அதற்கப்புறம் அந்த முறைகள் எல்லாம் மாற்றி வரி வடிவத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம மாற்றி ஒரு வழிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ மீண்டும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வடமொழி கலப்புன்னு சொல்ல முடியாது, மற்ற கலப்புகளும் நாம் கலந்து தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஓரளவு நாம் எடுத்துக்கொள்ளும் மொழியை பொறுத்ததாக இருக்க வேண்டும், வரி வடிவத்தை பொறுத்ததாக இருக்கக்கூடாது. இன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷ, க, ச, ஜ போன்ற எழுத்துக்களை பயன்படுத்துகின்றனர், சிலர் பயன்படுத்துவதில்லை. இந்த எழுத்துக்களால் குறிப்பிடப்படும் மொழி வேண்டுவோ ரோமன் வரி வடிவத்தில் அவற்றை அமைத்து கொள்ளலாம். வேண்டாதோர் இது போலவே அவற்றை பயன்படுத்தாது. இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெயர்களில் இந்த வடமொழி எழுத்துக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழ் மொழியின் சமூகத்தில் ரோமன் வரி வடிவத்தை ஏற்பதால் தானாக குடியேறி விட போவதில்லை, நாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்தே அது இருக்கிறது. இதனால் துணை வரி வடிவத்தின் தேவையை நாம் சற்று தொலைநோக்கோடு பரந்த அடிப்படையோடும் நமது இனத்தையும் மொழியையும் இன்று எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பற்றி கவலையுடனும் அவற்றின் பரிமாணங்கள் பற்றி கற்பனையோடும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நினச்ச முடியும், அந்த வரி வடிவ நிலைகளை முழுமையாக நம்முடைய மொழியில் மாற்ற முடியும் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த காணொளி அவசர தேவை அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ஏன்னா எந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு எளிதாக படிப்பதற்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சார்ந்தும் காணொளிகள் போடலாம். அந்த காணொளியை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பெட்டிகளில் தெரிவிக்கவும்.